ஹெல்மெட் போட்டு வந்த கூட 1000 ரூபாய் ஃபைன் அடிக்காங்க. ஹெல்மெட் போட்டு ஆமா 1000 ரூபாய் ஃபைன் அடிக்காங்க. அது கூட என்ன? அக்டோபர் 26ஆம் தேதி போக்குவரத்து விதி மீறலுக்கான புதிய அபராதம் விதிக்கும் புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் நம்மள பல பேருக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. அதற்கான வீடியோ தான் இது. காப்பீடு செய்யாத வாகனம், அதாவது இன்சூரன்ஸ் இல்லாத வாகனத்தை பயன்படுத்தினால் 4000 ரூபாய் அபராதம். அதே மாதிரி செல்போன் பேசிக்கிட்டே வாகனம் ஓட்டணும் அப்படின்னா 10,000 ரூபாய் அபராதம். வாகன பந்தயம், ரேசிங் இது மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா 10,000 ரூபாய் அபராதம். மாசு ஏற்படுத்துற வகையிலான வாகனங்களை பயன்படுத்தினோம் அப்படின்னா அதற்கும் 10,000 ரூபாய் அபராதம். வாகன சோதனையின் போது ஓட்டுநர் உரிமம் தரல அப்படின்னா 500 ரூபாயா இருந்த அபராதம் இப்பொழுது 1000 ரூபாயா மாற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி உங்களோட லைசன்ஸை நீங்க ரெனிவல் அதாவது புதுப்பிக்கல அப்படின்னாலும் அதற்கான அபராதம் 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக மாற்றப்பட்டிருக்கு. அது மாதிரி பதிவு செய்யப்படாத வாகனங்களை நீங்க ஓட்டுனீங்க அப்படின்னா அதற்கு 5000 ரூபாய் அபராதம். சாலையில தேவையில்லாம ஹாரன் அடிச்சோம் அப்படின்னா அதுக்கு 2000 ரூபாய் அபராதம். அதே மாதிரி தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் இதற்கெல்லாம் வழிவிடல அப்படின்னாலோ இல்ல அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான செயல்களில் ஈடுபட்டாலோ 10,000 ரூபாய் அபராதம். இருசக்கர வாகனத்துல போறப்போ முன்னாடி இருக்கிறவங்களும் பின்னாடி உட்கார்ந்து செல்பவர்களும் கண்டிப்பா ஹெல்மெட் அணிஞ்சு போகணும். அப்படி இல்ல அப்படின்னா 2 பேருக்கும் தனித்தனியா 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அதே மாதிரி மது அருந்திட்டு வாகனம் ஓட்டுனா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இந்த இடத்துல மது அருந்துறவங்க கூட பின்னாடி உட்கார்ந்து போனாலும் அவங்களுக்கும் சேர்த்து அபராதம் விதிக்கப்படும். இருசக்கர வாகனத்துல 2 பேருக்கு மேல், அதாவது ட்ரிபிள்ஸ் இது மாதிரி போனா 1000 ரூபாய் அபராதம். சீட் பெல்ட் அணியாம கார் ஓட்டினா 1000 ரூபாய் அபராதம். அதே மாதிரி வண்டியில தேவையற்ற மாற்றங்கள் ஏதாவது செஞ்சா 5000 ரூபாய் அபராதம். ஆபத்தான முறையிலேயோ இல்ல அதிவேகமாகவோ வாகனங்களை இயக்கினால் அதுக்கும் 1000 ரூபாய் அபராதம்.